ஹலோ 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 மச்சான், கேக்குதா? கேக்குது, சொல்றா மச்சான் ஹாப்பி பொங்கல் மச்சான், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் மச்சான். மச்சான் எங்க இருக்கிற? என் ஆளு கூட இருக்கேன்டா மச்சான். தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்ப பாரு உன் ஆளு கூட சுத்தினு வச்சுக்கோ, 10 மாசத்துல உனக்கு புள்ள பிறக்கும். உன்ன மாதிரி நானும் சுத்திருந்தேன்னா என்ன அடிக்கிறதுக்கு எங்க அம்மா செருப்பு எடுக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல, பொங்கல்ன்றதுனால ஆபீஸ் 4 நாள் லீவ் விட்டுக்கிறானுங்க. எத்தனை நாள்? 4 நாள் மச்சான், 4 நாள் லீவு. போகி பண்டிகை, தை பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், இந்த மாதிரி பல தினம் இருக்குது. ஆனா என்ன பண்றது, 4 நாள் தான் நமக்கு லீவ் விட்டுக்கிறாங்க. சரிடா, இப்ப என்ன பண்றது? தலையோட படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிடுச்சு. சங்கர் படத்துல ராம் சரண் உன்னை பார்க்க 10 நிமிஷத்துல மச்சான் உன் வீட்டுக்கு வரேன். சர்க்கரையை பார்த்தா ஒரு எறும்பு, பொங்கலுக்கு முக்கிய கரும்பு. உன் ஆளுகிட்ட பண்ணாத நீ குறும்பு. அவளை அப்படியே கழட்டி விட்டு 5 நிமிஷத்துல மச்சான பார்க்க நீ கிளம்பு. நானும் கிளம்பிட்டு தான் வந்து நேக்கிறேன். யாரு எங்கடா போயிடுகிற? என்னமா புதுசா கேக்குற? ஃப்ரெண்ட்ஸா பார்க்க வெளியே போறேன். டேய், அந்த கழுதைங்களை டெய்லி தானே பாத்துனுக்குற. இல்லடா, இன்னைக்கு பொங்கல். ஒரு நல்ல நாள் அதுமா பெத்த பிள்ளை வீட்டுல இருக்கணும், ஒரு தாய் ஆசைப்படக்கூடாதா? நைட்டும் பகலும் பார்க்காம வருஷம் ஃபுல்லா டியூட்டிக்கு போயினுக்கிறேன்னா ஒரு பொங்கல் அதுமா ஃப்ரெண்ட்ஸோட வேட்டி கட்டின வெளியே போக கூடாதா? போங்க, போறேன். போடா போ. வர வர இந்த தாயை விட அந்த நாய்ங்க தான் முக்கியமா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரொம்ப கொச்சப்படுத்துற. அப்படிலாம் இல்லடா, உண்மையதான் சொன்னேன். டேய் அத்தை விடுறா, இன்னைக்கு உன் மாமன் பொண்ணுங்க 2 வருதுங்க. நீ சின்ன வயசுல பார்த்தது இப்ப 2 வளர்ந்துருச்சுங்க. மாமன் பொண்ணுங்களா? ஹலோ மச்சான், நீ சொன்ன மாதிரியே ஆளை கழட்டி விட்ட. அவன் கோபத்துல பிரேக்கப்பே பண்ணிட்டான். அதை விட பாத்துக்கலாம். பொங்கலுக்கு நம்ம 4 நாள் சுத்துறோம். எங்க இருக்க மச்சான்? வீட்டுல தான் மச்சான் இருக்கேன். ஏன்டா உனக்கு அறிவு இல்ல? பொங்கல் அன்னைக்கு பெத்தவங்க கூட இருக்கிறது புண்ணியம். டேய், நீ என்ன வர சொன்ன? ஒரு ஃப்ரெண்ட் சொன்னதே ஆளே தூக்கி போன்னு தோணுச்சு. உனக்கு தோணல? தோணுச்சு. என்ன 10 வருஷமா கூட சுத்தின நாயை விட 10 மாசம் சுமந்து பெத்த தாய் தான் முக்கியம் தோணுது. மூட்டு போன வை. எது? டேய் டேய், மாமன் பொண்ணுங்களா வருதுங்க. ஆமாடா. சரி, சட்டப்பட்டு நீ என்ன பண்ற? கரும்பு, மண்பானை, அரிசி, பழம், ஸ்வீட்டு, பலகாரம் இதெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு போ. இப்போ என்ன மர்மா? அண்ணா 2 கரும்பு கொடுங்க. இங்க இருக்கிற எல்லா பழமும் 2 கிலோ கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு 2 பேர் வராங்க. இந்தாக்கா. ஓகே அக்கா, பானை எவ்வளோ? 500. இந்தாங்க. மா, நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. பரவாயில்லையே, எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்க. மா, ஒரு தாய் என்ன கேட்டாலும் அவங்க கேட்டதை விட எக்ஸ்ட்ராவா பண்றோம்தாம்மா. நல்ல புள்ள. நீ கவலையே படாத, நீ ஃபுல்லா வீட்டுல தான் இருப்பேன். சரிடா. ஆமா மா, இந்த மாமா பொண்ணுங்க வராங்கன்னு சொல்லியிருந்தே. ஆமா, எப்போ வராங்க? மாமன் பொண்ணுங்களா? ஆமாடா, மாமன் பொண்ணுங்க வராங்கன்னு சொன்னேன். ஆனா இங்க வராங்கன்னு சொல்லலையே. அவங்க வராங்கன்னு சொன்னது என் அக்கா வீட்டுக்கு. அக்கா வீட்டுக்கா? மண்பானை இருக்கு, ஸ்வீட் இருக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளை, வாழைப்பழம், பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப நீ எங்க வேணா போய் உருசிக்கோ. விடை தருமா யாரோ? இங்க இருக்கிற எல்லா பழமும் 2 கிலோ கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு 2 பேர் வராங்க. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல். அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு வந்துடாத. ஊர்ல இருந்து உங்க சித்தி சித்தப்பாலாம் வராங்க. சாப்பாடு அவங்களுக்கே கரெக்டா இருக்கும். நீ வெளியே சாப்பிட்டுக்க. வெளியே சாப்பிட்டுக்கிறதா? ஏன் என்று கேட்கவும் நாதி இல்லை. சரி, மச்சானுக்கு கால் பண்ணி பாப்போம். ஹலோ ஹலோ மச்சான், சாரி மச்சான், எங்கடா இருக்க? என் ஆளு கூட இருக்கேன். என்ன இப்போ வரியா? பொங்கலுக்கு எங்கயாவது வெளியே போலாம். செருப்பு பிஞ்சிடும். சரி மச்சான், ஹாப்பி பொங்கல். பாய்.